ஸ்டூடெண்ட்ஸ் கம்பைன் ஷேப் பற்றி பார்ப்போம். நம்மளோட டே டு டே லைஃப்பில் பல ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ராம்பஸ் எல்லாமே. we use them separately as well as with 2 or 3 more shapes. தனித்தனியாகவும் யூஸ் பண்ணுவோம், ரெண்டு கலந்து சேர்ந்து சில உருவங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸ் விண்டோ, இந்த கிளாஸ் விண்டோவில் பாருங்கள், உங்களுக்கு இதில் ஸ்கொயர் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, செமி சர்க்கிள் இருக்குது. இந்த மாடல் ஹவுஸ் பாருங்கள், ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ஒரு பேரலோகிராம் இருக்குது, அதே மாதிரி ஸ்கொயர் இருக்குது. இன்விடேஷன் கார்டு, இந்த இன்விடேஷன் கார்டில் ஸ்கொயர் இருக்குது, செமி சர்க்கிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி லாக்கரில் எல்லாமே ரெக்டாங்கிள்ஸாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 or more plane figures joined with the side of same measure. அதோட சைடு பாருங்கள், அந்த ஜாயின் பண்ணிருக்கட்டில் இந்த செமி சர்க்கிளுக்கு ஒரு சைடு முடியுதுன்னா இந்த ஸ்கொயரோட சைடும் அதே தான் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஜாயின் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய சைடு ஈக்குவலாக இருக்கும். 2 or more plane figures joined with the side of same measures give rise to a new shape called combined shapes. ரெண்டே சேர்த்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த கம்பைன் ஷேப் பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிசின்றது பாருங்கள், ஏன்றது ட்ரெபீசியமாக இருக்குது, பீன்ற ரெக்டாங்கிள், சீன்றது ட்ரையாங்கிள். இப்போ அடுத்த ரெண்டாவது படம் பாருங்கள், இல்லை ஏன்றது ஒரு ஸ்கொயர் இருக்குது, பீன்றது பி இஸ் அ ரெக்டாங்கிள், சி இஸ் அ பேரலோகிராம், டி இஸ் அ ட்ரையாங்கிள். அது மாதிரி மூணாவது படம் ஏ இஸ் அ ஸ்கொயர்னு சொல்ல முடியாது, இட்ஸ் அ ரெக்டாங்கிள், பி ட்ரெபீசியம், சி செமி சர்க்கிள். இப்போ பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப்ன்றது ஒன்றும் இல்லை, அதோட பவுண்டரி இருக்கக்கூடிய லென்த்து மட்டும் அளக்கக்கூடிய. பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன் ஷேப் சம் ஆஃப் ஆல் லென்ஸ் ஆஃப் த சைட்ஸ் தட் இஸ் ஃப்ரம் த க்ளோஸ்டு பவுண்டரி, நல்லா மூடி இருக்கக்கூடிய ஒரு பவுண்டரி. அதே மாதிரி ஏரியானா அந்த பவுண்டரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய லென்த் ஏரியா. இப்போ பாருங்கள், நம்பர் ஆஃப் சைட்ஸ், ஒரு 3 சைடு இருந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் சொல்லுவோம். 3க்கு மேலே போணுச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா பாலிகன் சொல்லுவோம். அந்த பாலிகனில் 4 சைடு இருந்தால் குவாட்ரிலேட்டரல், 5 இருந்தால் பென்டகன், 6 இருந்தால் ஹெக்ஸகன், 7 இருந்தால் ஹெப்டாகன், 8 இருந்தால் ஆக்டகன், 9 இருந்தால் நானகன், 10 இருந்தால் டெக்ககன். இப்போ பாலிகனை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் ஈக்குவல் லென்த்தாக இருந்துச்சுன்னா அதை ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். இப்போ நம்ம ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு 3 பக்கமும் ஈக்குவல், ஸ்கொயருக்கு 4 பக்கமும் ஈக்குவல், இதெல்லாம் ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். மற்ற ஷேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து இர்ரெகுலர் பாலிகன் சொல்லுவோம். இப்போ ரெக்டாங்கிளுக்கு 2 ஷேப் சைடு மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும். ஸ்கெலியன் ட்ரையாங்கிள், ராம்பஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதெல்லாம் இர்ரெகுலர் பாலிகன்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ஷேப் அண்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா, ஏரியா வந்து 1/2 BH, half BH, பெரிமீட்டர் சம் ஆஃப் ஆல் த 3 சைட்ஸ், AB, BC, CA. ஈக்குவேட்டரல் ட்ரையாங்கிளுக்கு √3/4 A², இட்ஸ் ஏரியா. பெரிமீட்டர் 3 பக்கம் AB + BC + C அந்த லென்த்து. குவாட்ரிலேட்டரல் 1/2 × D × H1 + H2. Dன்றது டயகனல், H1ன்றது இந்த சைடில் இருந்து பியிலேருந்து இந்த டயகனலுக்கு வரக்கூடிய ஒரு 90 டிகிரியில் வரக்கூடிய ஒரு கோடு H1, H2. சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ் இஸ் பெரிமீட்டர். பேரலோகிராமுக்கு B × H, Bன்றது பேஸ், Hன்றது ஹைட்டு. ஏரியா இஸ் ஈக்குவல் டு B + A + B + A, 2 இட B இருக்கும். மொத்தமாக வந்து 2 × A + B. ரெக்டாங்கிளை பொறுத்த வரைக்கும் லென்த் அண்ட் பிரெத், லென்த்து 2 டைம்ஸ் L இருக்கும், பிரெத்து 2 டைம்ஸ் இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பெரிமீட்டர் கிடைக்கும். ட்ரெபீசியம் 1/2 × H × A + B, சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ் இஸ் பெரிமீட்டர். ராம்பஸ்க்கு 1/2, டயகனல் 1, டயகனல் 2, 2 டயகனல் இருக்குது, ரெண்டையும் சேர்ந்து பண்ணுவோம். அது மாதிரி பெரிமீட்டர் ஈக்குவல் டு 4மே ஈக்குவலாக தான் இருக்கும், 4 சைடும் ஏன்னு போட்டுருவோம். ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் A × A² ஏரியா. அதே மாதிரி பெரிமீட்டர் A + A + A + A 4மே ஈக்குவலாக இருக்குங்களா. இப்போ 4 தடவை A கூட்டணும், 4A. ஃபைண்ட் த பெரிமீட்டர் அண்ட் ஏரியா ஆஃப் த கிவன் ஃபிகர். இந்த படத்தை பாருங்கள், படத்தில் எப்படி இருக்குது, உள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குது, வெளியே 4 குவாட்ரண்ட் இருக்குது. குவாட்ரண்ட்டுன்னா ஒன்றும் இல்லை, சர்க்கிள் 4ஆக பிரிக்கிறது தான் குவாட்ரண்ட்டு. இப்போ இதில் பெரிமீட்டர் ஆஃப் கம்பைன், பெரிமீட்டர் ஏரியா கேட்டிருக்காங்களா. பெரிமீட்டருக்கு என்ன பண்ணுவீங்க, அவுட்டர் சைடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணுவீங்க. மொத்தம் லென்த் ஆஃப் ஆர்க் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அதே மாதிரி ரேடியஸ் வந்து 4 இருக்குது சைடாக. அப்போ ஈக்குவல் டு 4 × 1/4 × 2πr. 2πrன்றது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். அதில் வந்து உங்களுக்கு 4 ஒரு பகுதி தானே இருக்குது. அப்போ அந்த 2πr 4ஆக டிவைட் பண்ணுங்கள். மொத்தம் இது மாதிரி எத்தனை குவாட்ரண்ட் இருக்குது, 1 2 3 4 குவாட்ரண்ட் இருக்கிறதுனால 4 × 1/4 × 2πr + 4r. இல்லை ஆரோட வேல்யூ படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3.5 கொடுத்துருக்காங்க. 4 × 1/2 × 2 × 22/7 × 3.5. பைன்றது 22/7 + 4 × 3.5.
இதை 4 4 கேன்சல் ஆயிரும். 2 × 22 3.5 7ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0.5 இருக்கும். 0.5 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1. 22 × 1 இஸ் 22. 4 × 3.5 3.5 × 4 3.5 + 3.5 7 7 + 7 14. ரெண்டு ஆட் பண்ணும்போது 36. ஏரியா ஆஃப் த கிவன் கம்பைன்ட் ஷேப். ஏரியா எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த படத்தில் பாருங்கள். ஏரியா ஆஃப் த ஸ்கொயரும் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த 4 குவாட்ரண்ட்ஸ். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர். ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட்ஸ் வந்து 1/4 πr². 4 குவாட்ரண்ட் இருக்காங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3.5 × 3.5 = 12.25. அது மாதிரி இந்த 7 3.5 கேன்சல் பண்ணால் 0.5 வரும். 0.5 × 2 1. அப்போ 11 × 3.5 38.5 வந்துடும். ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 50.75. அது ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் கிரே அண்ட் த கிரே ஷேடட் பார்ட் ஆஃப் ஃபிகர். இந்த படத்தில் ப்ளூ கலரில் ஷேட் பண்ண பார்ட்டும் கிரே கலர் ஷேட் பண்ண பார்ட்டோட ஏரியா பார்க்குறோம். ஏரியா ஆஃப் த ப்ளூ ஷேடட் பார்ட் என்னது? ஏரியா ஆஃப் த குவாட்ரண்ட் ஆஃப் த சர்க்கிள். குவாட்ரண்ட் ஷேப்பில் இருக்கா? அதில் பாருங்கள், அதோட ரேடியஸ் வந்து 2 cm கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட் ஆஃப் சர்க்கிள் 1/4 πr² ஃபார்முலா. 1/4 × பையோட வேல்யூ 3.14 × ஆரோட வேல்யூ 2. 2 × 2 2 2s are 4. இந்த 4 கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் 3.14 cm. அடுத்து ஏரியா ஆஃப் த கிரே ஷேடட் பார்ட். அது என்னது? மொத்த எப்படி இருக்குது? வெளியே வந்து ஒரு ஸ்கொயர் இருக்குது. இந்த ஸ்கொயரில் இந்த குவாட்ரண்ட் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு கிரே ஷேடட் பார்ட் கிடைக்கும். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் ப்ளூ ஷேடட் பார்ட். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்னது? ஏ ஸ்கொயர் மைனஸ் 1/4 × πr². A × A 36 1/4 × 3.14. ஏன்னா அந்த πr² அந்த 4 கேன்சல் ஆயிரும். அந்த ஆரோட ரேடியஸ் 2 4 2 × 2 4 கீழே இருக்க 4 கேன்சல் ஆயிரும். 5 மட்டும். 36 - 3.14 = 32.86. அடுத்து Thiago has fixed a door for the entrance of his house which is the shape of a semicircle over a rectangle. தியாகுவோட வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கதை எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு ரெக்டாங்கிள் மேலே ஒரு செமிசர்க்கிள் வச்சாப்பில் இருக்குது. டோட்டல் ஹைட் அண்ட் வித் ஆஃப் த டோர் இஸ் 9 feet. இப்போ மொத்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா 9 feet, வித்து வந்து 3.5 feet. இப்போ நமக்கு வந்து செமிசர்க்கிள் வரைக்கும் இருக்கிற ஹைட்டு எவ்வளோ? 9 feet போட்டிருக்காங்க. அப்போ நமக்கு ரெக்டாங்கிளுக்கு மட்டும் என்ன வேணும்னா இந்த 9 feetலேருந்து இந்த 3.5 feet சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 3.5 feet தான் அங்கேயே இருக்கும். ஸோ 3.5 feet சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 5.5 feet. இட்ஸ் breadth equal to 3.5 feet. சரி, டயமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள். டயமீட்டரும் வந்து இதுக்கு ஈக்குவலாக தான் இருக்கும், 3.5 feet. ரேடியஸ்ன்றது டயமீட்டரில் பாதி, 1.75 feet. இப்போ ஏரியா ஆஃப் த டோர் ஈக்குவல் டு என்னது? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள். ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L × B. ஏரியா செமிசர்க்கிள் ஃபார்முலா 1/2 πr². இப்போ L × B 5.5 × 3.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19.25 இருக்கும். 1/2 πr². 1/2 × 22/7 × 1.75 × 1.75. கேன்சல் பண்ணுங்கள், 19.25 வரும். இது வந்து 4.81 வரும். கேல்குலேஷனில் ஏதாவது டவுட்டாக இருந்தால் கேளுங்க, சொல்கிறேன். ஈக்குவல் டு 2 ஆட் பண்ணும்போது 24.06. A keychain is in the form of an electric triangle and a semicircle, equilateral triangle and a semicircle attached to the square of side 5 cm as shown in the figure. இப்போ keychain பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? ஒரு ட்ரையாங்கிள், அது கீழே ஒரு ஸ்கொயர், அது கீழே ஒரு செமிசர்க்கிள். இப்போ சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னது? 5 cm கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் சைட் ஆஃப் த செமிசர்க்கிளுக்கும் அதான் டயமீட்டர் இருக்கும். அதோட ரேடியஸ் அதில் பாதி 2.5. சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளும் 5 தான். ஏரியா ஆஃப் த கீச்செயின் என்னது? ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள் கூட்டணும், ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் கூட்டணும், ஏரியா ஆஃப் த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள் ஃபார்முலா 1/2 πr². ஏரியா ஆஃப் த ஸ்கொயருக்கு A². ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் √3/4 A². 1/4 × 3.14 × 2.5 × 2.5 + 5 × 5 + √3/4 × 5 × 5. கேன்சல் பண்ணுங்கள். 9.81 25 10.83 வருது. கூட்டினீங்கன்னா 45.64 cm². அடுத்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டோர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த டோர் மேட் ஹூஸ் மெஷர்ஸ் ஆர் கிவன். டோர் மேட்னா கால் மீதி. அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கு 2 பக்கமும் செமிசர்க்கிள் அட்டாச் ஆன மாதிரி இருக்குது. ஸோ டோர் மேட் ஹேஸ் 2 semicircles attached to the rectangle. லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது? இந்த 90 cm இந்த 40 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 50 cm. இட்ஸ் breadth equal to 40 cm. டயமீட்டர் ஆஃப் த செமிசர்க்கிள் என்னது? 40 cm. அதோட ரேடியஸ் அதில் பாதி 20. இப்போ ஏரியா ஆஃப் த டோர் மேட்டுக்கு என்ன பண்ணும்? ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ப்ளஸ் 2 times 2 செமிசர்க்கிள் 2 times ஏரியா ஆஃப் த செமிசர்க்கிள் equal to length into breadth plus 2 × 1/2 πr². length into breadth 50 × 40 equal to 2000. 2 கேன்சல் ஆயிரும். 3.4 × 20 × 20 வந்து 1256 வரும். 2 ஆட் பண்ணிங்கன்னா 3256.
A threefold invitation card is given with measures as இந்த மாதிரி ஒரு பத்திரிக்கை இருக்குது, 3 மடிப்பாக இருக்குது. இதோட ஏரியா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபிகர் 1 and 2 ரெப்ரசன்டேட்டிவ். இந்த படம் வந்து 3 பாட்டாக பிரித்து போட்டிருக்காங்க பாருங்கள், 1 2 3. 1 2 பார்த்தீங்கன்னா தனியாகவும் வந்து ட்ரெபீசியமாக இருக்குது, சேர்ந்தும் ட்ரெபீசியமாக இருக்குது. பேரலல் சைட் ஆஃப் ட்ரெபீசியம் என்னென்ன இருக்குன்னா 5 சென்டிமீட்டர் 16 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட ஹைட்டு பாருங்கள் 8 சென்டிமீட்டர், 8 + 8 = 16 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள், லென்த் ஆஃப் த ரெக்டாங்கிள் என்னது, உங்கள்கிட்ட 8, அங்கிட்ட இது 16, பிரெத்து 8. ஏரியா ஆஃப் த கம்பைன்ட் கார்டு, அப்போ வந்து இதில் என்ன இருக்குது, ஏரியா ஆஃப் கம்பைன்ட் ட்ரெபீசியம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். அப்போ 1/2 × h × a + b + l × b. 1/2 × h ஓட வேல்யூ 16, a + bன்றது ஏன்றது 5 + 16, 5 + 16 21, 21 16 2ஆல் வகுத்தீங்கன்னா 8, 8 × 21 = 168, 16 8 128 = 2 கூட்டினீங்கன்னா 296 வரும். 2.15 சீனு வாண்ட்ஸ் டு பை எ ஃப்ளோர் மேட் ஃபார் த கிச்சன் அஸ் கிவன் இன் த ஃபிகர். வீட்டுக்கு ஒரு ஃப்ளோர் மேட் வாங்க பார்க்குறான். இந்த மாதிரி 7 ஃபீட்டு 9 ஃபீட்டு 2 ஃபீட் கொடுத்துருக்குல்ல. இஃப் த காஸ்ட் ஆஃப் த மேட் இஸ் ₹20 per square foot, வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் என்டையர் மேட்? ஒரு சதுர அடிக்கு ₹20 மொத்தமாக அவனுக்கு எவ்வளோ தேவைப்படும்? அப்போ மொத்த ஏரியா என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 20ஆல் பெருக்கணும். ஏரியா ஆஃப் த என்டையர் மேட் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் த செகண்ட் ரெக்டாங்கிள். 2 ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஃபஸ்ட் ரெக்டாங்கிளில் வந்து 5 × 2, செகண்ட் ரெக்டாங்கிளில் 9 × 2. 2 ஆட் பண்ணுங்கள், கூட்டிங்கன்னா 10, 5 2 சார் 10, 9 2 சார் 18, 2 கூட்டினா 28 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. இப்போ காஸ்ட் பெர் ஃபுட், ஒரு ஃபுட்டுக்கு ₹20, 28க்கு எவ்வளோ, 28 × 2 = 56, 560 வரும். இதே மாதிரி 2.16 ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேடட் ரீஜன் இன் த ஸ்கொயர் சைஸ் 10 சென்டிமீட்டர். இல்லை அந்த ஷேட் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்கொயருக்குள்ளே ஒரு 4 பகுதியில் வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அதோட ஸ்கொயரோட சைடு வந்து 10 சென்டிமீட்டர். இப்போ அந்த ஷேட் பண்ண ஃபிகர்ஸ் வந்து 1 2 3 4 வச்சுக்குவோம். இப்போ ஏரியா ஆஃப் 1 and 3 parts, 1 3 = ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் 2 செமி சர்க்கிள்ஸ். செமி சர்க்கிள் இருப்பாங்க, 2 செமி சர்க்கிள் இருக்குது. அப்போ a² - 2 × 1/2 πr², a 10 × 10 மைனஸ் 22/7, 5 பதில் இந்த 2 கேன்சல் ஆகிடும். 5 × 5 = 100 - 78.57 = 21.43 அப்ராக்சிமேட்லி. இப்போ இதே மாதிரி ஏரியா ஆஃப் அன்ஷேடட் பார்ட்ஸ் 1 2 3 4 = 2.1. இதில் பாதி தானே பார்த்துருக்கோம். அப்போ மீதி டபுள் ஆக்கும்போது 21.43 × 2 = 42.86 அப்ராக்சிமேட்லி. இப்போ ஏரியா ஆஃப் த ஷேடட் பார்ட் என்னது, மொத்தமாக அந்த ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்லேருந்து ஷேட் பண்ணாத பகுதியோட ஏரியா 100 - 42.86 = 57.14. இப்போ if the biggest circle is cut from the square of side A units, then the remaining area of the side is 3/4 14 A² units. இப்போ ஒரு சர்க்கிள், ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுலேருந்து ஒரு பெரிய சர்க்கிள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதோட சைடு எப்படி பார்ப்போம், ஏரியா ஆஃப் த ரிமைனிங் பார்ட் எப்படி பார்ப்பீங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா A² மைனஸ் இது வந்து πr², A² மைனஸ் π இன்ட்டு இந்த ஆர்ன்றது என்னது a/2. இதோட ரேடியஸ் தான் வந்து இதில் பாதி இருக்கும், a/2 த ஹோல் ஸ்கொயர் a² - 22/7 × a²/4. 7 4 சார் 20 வரும். இதை நீங்கள் 2 கேன்சல் பண்ணால் 11 a² வந்துடும். 11 a² கீழே 14 இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 a² - 11 a²/14 = 3/4 14 a² ஸ்கொயர் யூனிட். Now the area of the biggest circle cut out from the square of a unit = 11/14 a². 2.17 the area of the irregular polygon field whose measures are given below. இப்போ இதில் வந்து ஒரு irregular polygon, ரெகுலர் பாலிகன்னா எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கும், irregular polygonனா வேறு வேறு அன்ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் 1 ட்ரையாங்கிள் ஃபார்முலா 1/2 b × h. 1/2 இதில் வந்து என்ன இருக்குது, இந்த பக்கம் 5 இந்த பக்கம் 6 இருக்குது. 5 6 are 30 / 2 15. ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம், ரெண்டாவது பார்ட் என்னது ட்ரெப்பீசியம், இன்னும் இந்த பக்கம் 6 இந்த பக்கம் 8 5. இப்போ 1/2 × h × a + b ஃபார்முலா 1/2 8 + 5 13 இந்த சைடு, அந்த பக்கம் 6 இந்த பக்கம் 4 6 + 4 1/2 × 13 × a யோட வேல்யூ 6 b யோட வேல்யூ 4 6 + 4 10 10 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 5 13 5 65. அடுத்து மூணாவது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். இது என்ன, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது 4, இந்த பக்கம் 8,
1/4 × 4 × 8 12 கேன்சல் பண்ணும்போது 4 4s are 16 வந்துடும். அடுத்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 4th ட்ரையாங்கிள் என்ன இருக்குது, இதில் 1/2 × B × H, இந்த பக்கம் 13, இந்த பக்கம் 10. 1/2 × 13 × 10, ரெண்டையும் 10 கேன்சல் பண்ணிங்கன்னா 13 5 65. 5th பாருங்கள் ட்ரையாங்கிளில் 1/2 B × H = 1/2 × 5 + 8 13. பியோட வேல்யூ 13, அது மாதிரி இந்த பக்கம் 10. 13 × 10 / 2 கேன்சலாக 65. ஏரியா ஆஃப் த டோட்டல் ஃபீல்டு அப்போ என்ன பண்ணணும், இந்த 15 65 16 65 65 எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா 226. எக்ஸசைஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.